ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தம்ப்நெயில பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பிம்பிள்ஸ், ஆக்னி, பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரீஜன், இங்கே இந்த சைடு இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்னி வந்து இருக்கும். அது வந்து பிம்பிள்ஸ் வந்து கிடையாது, ஆக்னி வேறு, பிம்பிள் வேறு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக சொன்ன மாதிரி ஃபங்கல் தான். அது ஆக்சுவலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அது வந்து வருது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனாக வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக வந்து நம்ம ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அது இருக்கணும். ஓகேவா? ஸோ அது இல்லாதனால சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி அது ட்ரிகர் அவுட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வந்து ஃபேஸில் வந்து ஆயில், அதாவது சீபம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஸோ அது அப்பப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ ஏதாவது வைப்ஸ் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணி நம்ம அதெல்லாம் எடுத்துட்டோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து வராது. ஸோ அதை நம்ம ஒழுங்காக அதை கேர் பண்ணாததுனால தான் வந்து அது ஒரு ஃபங்கல், அதுதான் சொல்ல பாக்டீரியா அந்த இடத்துல வந்து க்ரோத் ஆகிறனால தான் நம்மளுக்கு வந்து அது ஆக்னியா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரீசன். ஓகேவா? ஸோ பிம்பிள்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு ரெமடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ வீக்லி த்ரைஸு. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்னி, பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ்க்கும் அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு வரதுனால. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சாலிசிலிக் ஆசிட் பற்றி பார்க்க போதில் ஒரு ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் கிளிண்டாமைசின் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து கொடுக்குறேன். சிலி ஜெல் அப்படின்னு போட்டுட்டு பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கிளிண்டாமைசின் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளிண்டாமைசின் இது எந்தோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த க்ரீமோட பேர் வந்து ஸ்லீ ஜெல் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லீ ஜெல் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளிண்டாமைசின் அண்ட் நயாசினமைட் இருக்கு இல்லையா, ஸோ நிக்கோட்டனமைட். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த ஜெல்லு. இது உங்களுக்கு பார்க்கும்போது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜெல் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ கிளிண்டாமைசின் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளிண்டாமைசின் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக வருது இல்லையா. ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிளிண்டாமைசின் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நாட் ஒன்லி நம்ம பிம்பிள்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு கூட வந்து கிளிண்டாமைசின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இதோட மெயின் வேலைன்னா, இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஃபங்கல் பாக்டீரியல் க்ரோத் வந்து எங்கே இருக்குதோ, ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால், ஸோ அந்த பாக்டீரியல் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கிளிண்டாமைசினோட வேலை. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒரு காம்பினேஷன் சேர்த்துருக்காங்க. அது வந்து நிக்கோட்டனமைட். நிக்கோட்டினமைட் இஸ் நத்திங் பட் நியாசினமைட். ஸோ நியாசினமைட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B3 அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை வந்து சொல்லுவாங்க. இந்த விட்டமின் B3 வந்து இருக்கிறதுனால அகெயின் இதுவுமே வந்து உங்களை வந்து இந்த ஆக்னி விட்டுட்டு போகிற மார்க்ஸு, தென் அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இயர்லியர் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆக்னி வந்து இருந்து ரொம்ப சஃபர் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த க்ரீமை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரெகுலர் பேசிஸில் 3 மந்த் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சார்ட் அவுட் ஆகுறது உங்களால் விசிபிளாக வந்து பார்க்க முடியும். ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் இங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இம்மீடியட்டாக வந்து வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களால் பெட்டர் ரிசல்ட்டை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து தான், ஸோ எனக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஒரு ப்ராடக்டை பற்றி ரிவ்யூஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி அந்த மாதிரி தான் வந்து ஃபங்கல் ஆக்னிலாம் வந்து வந்திருந்தது. ஸோ ரொம்ப மயோ இருக்கு இல்லையா,
அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து இன்டேக் பண்ணதுனால ஸோ எனக்கு அது வந்து ட்ரிகர் அவுட் ஆகிட்டு. ஸோ அதனால் அப்போ வந்து எனக்கு டாக்டர் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கெல்லாம் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்னி. ஸோ பிம்பிள் கிடையாது, இது ஆக்னி. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நீங்கள் இந்த ஜெல்லை வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நைட்டு தூங்கும் போது தான் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க வந்து போயிடணும். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஆக்னியோட தன்மையை பொறுத்து நீங்கள் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் 1 வீக் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணேன். அப்படியே வந்து அந்த ஆக்னி வந்து என்னாச்சுன்னா அப்படியே வந்து அமுந்தா மாதிரி ஆகிடும். ஸோ இதில் நியாசைனமைடு இருக்கிறதுனால ஸோ இது வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட 2ஓட காம்பினேஷன் வந்து இதுதான். ஸோ யாரெல்லாம் வந்து ஆக்னியாலாம் வந்து சஃபர் பண்ணுறீங்களோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது எங்கே வந்து அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நியர்பை மெடிக்கல் ஷாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்னிலாம் வந்தால் பண்ணக்கூடாத சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஆக்னி வந்தோடனே அங்கே போயிட்டு கையை வச்சுட்டு இப்படி வந்து பண்ணுறது. ஸோ இங்கே அதை போட்டு இப்படி பண்ணுறது. ஸோ அது என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட்டாக தான் ஆகும். முன்னாடியே சொன்னேன் இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு. அப்போது இன்ஃபெக்ஷன்னா அது ஸ்ப்ரெட் ஆக தானே ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அது வந்ததுன்னா ஸோ அது அப்படியே வந்து விட்டுடணும், ஓகேவா? அதை போட்டு இப்படி பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது கூட உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் வந்து ஃபேஸ் கிட்ட வந்து வராது. நெக்ஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து முடிஞ்ச வாட்டி நீங்கள் வந்து டச் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஜென்டிலான விஷயம், ஓகேவா? நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இல்லை வேறு ஏதாவது இதோட நம்ம அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காமனான விஷயம்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து ஒரு 1 hour பக்கம் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கிறேன், இல்லை படிக்கிறேன், ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி கூட நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ளீனாக வந்து வச்சுக்க பாருங்கள் ஃபேஸை முடிஞ்ச வாட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்கல் ஆக்னிக்கிட்டேருந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து எஸ்கேப் ஆகலாம், ஓகேவா? இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், நான் ஒர்க்லாம் போகல, ஆஃபீஸ்லாம் போகல அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபேஸை வந்து ஏதாவது நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற சோப்ஸோ ஒரு ஃபேஸ் வாஷோ போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டேம் ஸ்கின் ஆன பின்ன இந்த ஜெல் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து எடுத்தாலே போதும். ஸோ உங்களோட ஆக்னியோட இதுவை பொறுத்து இருக்குது அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு லீவ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேறு எதோ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் தான், ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுறது அதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆயின்மெண்ட் போட்டுட்டு அதாவது இந்த ஜெல்லை போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து லீவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். மார்னிங் அப்ளை பண்ணுறீங்களா? ஸோ ஒரு வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்கும் போது அகெயின் வந்து மதியமும் வந்து நீங்கள் வந்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஜெல் வந்து அப்ளை பண்ணுங்கள். பின்ன நைட்டு தூங்கும் போதும் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்னால் வீட்டில் இல்லை, நான் காலேஜ் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றவங்க ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெட் டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் வந்து இது சீக்கிரமாகவே காலியாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே அப்படி தான் இருக்குது அப்படின்னா ஸோ 1 day விட்டு 1 day நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவும் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய். லவ் யூ ஆல்.